வணக்கம். தமிழேஃபமின் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். ரணிலுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு. ஆஸ்திரேலியாவில் இலங்கை தமிழ் இளைஞனின் விபரீத முடிவு. வடமாகாண வைத்தியர்கள் குறித்து அமைச்சர் சுரேன் ராகவன் வெளியிட்ட கருத்து. குறைந்த காற்றழுத்தம் தாழ்வு நிலை வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. தேர்தலை கண்காணிப்பதற்கான முதலாவது குழு இலங்கை வருகை. இனி வருவன விரிவான செய்திகள். வடக்கு மாகாணத்தில் காப்போத உயர்தர பரீட்சையில் சித்தியடையாதவர்கள் மருத்துவர்களாக கடமையாற்றி வருவதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வவுனியா மன்னார் வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் வைத்தியர்கள் வெளிநாடுகளில் பட்டம் பெற்றவர்கள். அவர்கள் இலங்கையில் உயர் கல்வியில் சித்தியாகவில்லை. வடமாகாண சுகாதார திணைக்களத்திடம் தகவல் அறியும் சட்டம் மூலம் பெறப்பட்ட அறிக்கையில் அடிப்படையாக வைத்து சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வைத்தியர் ஒருவர் இலங்கை மருத்துவ சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவருக்கு அனுமதி கிடைத்திருக்க வேண்டும். அவர் அங்கு படித்தார் என்பது எமக்கு கவலையில். அவர் படித்த கல்லூரி சர்வதேச ரீதியில் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். உயர்தரம் இருந்ததோ இல்லையோ என்பது இங்கு கேள்வி அல்ல. இவர்கள் தரமான கல்வி கற்றவர்களாக என்பதே முக்கியமாகும். உயர்தரம் என்பது நமது நாட்டில் ஒருவரின் வாழ்க்கை திசை திருப்பும் ஒரு திருப்புமுனையாக காணப்படுகின்றது. உயர்தரத்தில் மூன்று சித்தி பெற்றுள்ள கொழும்பு மாவட்ட பிள்ளைகள் பலர் மருத்துவம் படிக்க இயலாமல் காணப்படுகின்றனர். அவர்களுக்கு நாம் என்ன சொல்லப் போகின்றோம் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வடக்கு வங்க கடலை சுற்றியுள்ள வளிமண்டலத்தில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அந்த கடற்பரப்புகளில் பலத்த காற்றுடன் மணித்தியாலத்துக்கு 70-80 கிலோமீட்டர் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வடக்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடற்படை கப்பல்களில் ஈடுபடும் பணியாளர்கள் பாதுகாப்பான இடத்துக்கு வருமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த அறிவிப்பு இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் நாளை பிற்பகல் 3:30 மணி வரை செல்லுபடியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்களுடனான முதலாவது குழு இலங்கை வந்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் வாரங்களில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களுடனான மற்றொரு குழுவும் இலங்கை வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பாளர் குழு மற்றும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்கும் பணிகளில் பங்கேற்பதற்காக இலங்கை வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இந்த குழுக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிடுவதை தடுக்குமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வழக்கினை தாக்கல் செய்த நபர் பொய்யான தகவலை நீதிமன்றத்தில் குறிப்பிட்டதாக கூறி அவருக்கு 50,000 ரூபாயை தண்டப்பணமாக செலுத்துமாறு உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்க தவறியமை மற்றும் உயர் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு நீதிமன்றத்துக்கும் நீதியரசர்களை நியமிக்காமை போன்ற காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு மனுதாரர் வழக்கினை தாக்கல் செய்துள்ளார். இந்த நியமனங்கள் வழங்கப்படாமைக்கு ஜனாதிபதியே காரணம் மற்றும் எனவே அவர் தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்குமாறு மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மனுதாரர்கள் நீதிமன்றத்துக்கு பொய்யாக தகவலை சமர்ப்பித்துள்ளதாகவும் அந்த மனு அரசியலமைப்பின் 92வது சரத் மீறப்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் இலங்கை தமிழ் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. புத்தளத்தை சேர்ந்த 23 வயதான மனோ ஜோகலிங்கம் என்ற இளைஞன் தமக்கு தாமே தீ மூட்டிக் கொண்டு உயிரிழந்துள்ளார். புகலிடம் கோரி நீண்ட காலமாக விசாவுக்கு காத்திருந்த நிலையில் மன உளைச்சல் காரணமாக அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த இளைஞனின் மரணத்துக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் புகலிட கொள்கை அவரின் மரணத்துக்கு காரணம் என தமிழ் அகதிகள் பேரவை குற்றம் சாட்டியுள்ளது. இலங்கையில் நிலவிய ஓர் அச்சம் காரணமாக அவர் தனது 11வது வயதில் ஆஸ்திரேலியா சென்றுள்ளார்.
இந்தியாவிலிருந்து படகு மூலம் அவர் ஆஸ்திரேலியா சென்றடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பல ஆண்டுகள் கடந்த போதும் புகலிட கோரிக்கை அங்கீகரிக்காத பட்சத்தில் இந்த முடிவை எடுத்துள்ளார். மேலும் பல இலங்கை அகதிகள் இவ்வாறான நிலைப்பாட்டில் உள்ளதாக தமிழ் அகதிகள் பேரவை தெரிவித்துள்ளது. இத்துடன் இனிய தமிழ் இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன.